9 வரை நாம் வாசிக்கலாம். என் வார்த்தையை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவர்களை உங்களுக்கு சொன்னேன். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நேற்று மீண்டும் மாறாத இருக்கின்ற எங்கள் பரலோகத்தில் வாசமா இருக்கிற எங்கள் பரிசுத்த ஆண்டவரே, அருமையான மத்திய வேலையிலும் கூட பாதத்தால் அமுத்தம் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த வேத வசனங்கள் இந்த நாளிலே நிறைவேறத்தக்கதான ஆண்டவரே, இதை பிரசங்கிக்கத்தக்கதான நேரமா இதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறபடியாய் இந்த சமூகத்தில் வந்திருக்கிறோம். புரிந்து கொள்ள உதவி செய்யும், வார்த்தை நிலைத்திருக்க உதவி செய்யும். துதிகார மகிமை உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். சின்ன நல்ல ஆண்டவரே, உட்காரலாம். நல்லா சீரா உட்காந்துங்க, நவுந்து உட்காந்துங்க. பின்னால இடம் வந்துட்டோம். ரொம்ப கிட்ட உட்காராங்க. நல்லா நவுந்து உட்காந்துங்க. ரொம்ப கிட்ட வந்தாங்க. எனக்கு தலை தெரியும். ஏன்னா உங்க தலை தெரிஞ்சாதான் அது உங்களுக்கு அந்த வார்த்தைகளை பேச முடியும். மலரியா உங்களுக்கு அந்த வார்த்தை இல்லை, இந்த நாளுக்கு அந்த வார்த்தைகள் மலரியா எல்லாம் நிமிர்ந்து உட்காரணும். எப்பவுமே ராஜாக்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கும்? அப்படி கெம்பீரமா இருப்பாங்க. அப்படி வந்தா அப்படி பார்ப்பாங்க. இல்லையா? அப்படி வந்தா அப்படி பார்ப்பாங்க. எப்படியுமே தேவன் ஆணா இருக்கிறார். தேவன் என்னவா இருக்கிறாரு? ஆணா இருக்கிறார். பெண் தன்மை உடையவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆணா இருந்தாலும் பெண் தன்மை உடையவர். அப்படித்தான் சொல்ற. ஆனா முதல்ல ஆணா இருந்தாலும் பெண் தன்மை உடையவரான தான் படைக்கப்பட்டார். அல்லேலூயா. ஆனா அந்த ஆண் என்பது எப்பொழுதுமே கெம்பீரித்து தரக்கூடியதா இருக்கிறது. சபையிலே ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நல்ல கொஞ்சம் அப்ப ஆண்களுக்கு மட்டும் நினைக்காதீங்க, பெண்களுக்கு சொன்னா பெண்களுக்கு மட்டும் நினைக்காதீங்க. தேவ சமூகத்துல, தேவனுடைய சரீரத்துல ஆண் ஒன்றும் பெண் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். இப்படி ஆணாவை வைத்துக் கொள்ளுங்கள். ஆணுடைய சுபாவமாவே நீங்கள் எல்லா சபையா இருங்க. ஆண்கள் எப்பொழுது எப்படி இருக்கணுமா? நிமிர்ந்து நடக்கக்கூடிய மாட்டோம். அல்லையா? நான் எப்பவுமே நிமிர்ந்து நடக்க மாட்டேன். நான் முடிஞ்சு நடந்து போவேன். ஏன்னா இந்த சபை கப்பல்ல எல்லாம் கேள்வி பண்ணுவாங்க. பத்தி கூட சும்மா விட மாட்டாங்க. எதனா கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால நான் என்ன அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு நம்ம கீழே கொஞ்சம் ஏற்போவேன். எங்க வீட்டுக்கு சொல்லுவா, என்ன பண்ணி நிமிர்ந்து நடப்பாங்க. ஏன் நிமிர்ந்து நட, குடிச்செல்லாம் நடக்காது அப்படின்னு. அது இல்லையா? ஒரு காரியத்தையும் நாம் தேவனோட வார்த்தையை நாம் பேசுவதற்கு முன்பாக அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான் இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நாம புரிந்து கொண்டால்தான் நாம பேசுவதை மற்றவர்களால் என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அநேக சபைகளிலே தேவனுடைய வார்த்தைகளை எப்படி பேசுகிறார்கள், கேட்கிறவர்கள் புரியுதா, பேசுகிறவர்கள் புரியுதா என்பது தெரியாது. அல்லேலூயா. அவங்களுடைய காரியங்கள் அப்படியா இருக்கும். ஆனா நாம் எப்படி என்றால் ஒரு வசனத்தை நாம் வைத்துக் கொண்டாலும் கூட அது தெக்க தெளிவா அதை போதிக்கும்படி கர்த்தர்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே ஒவ்வொரு காரியமும் எப்படி சொல்ற, நான் நிமிர்ந்து நடக்கக்கூடியவர்களாய் 2 நிமிஷம் வயசுல போச்சு பாருங்க. அந்த பாயிண்ட் பிடிக்கிறதுக்கு வேற எதுவும் பேசிட்டு வர வேண்டியதாக இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்கள் நிமிர்ந்து நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றோம் பாருங்க. பெண்களுக்கு கல்யாணத்துல ஏன் தாலி கட்டுறாங்க? பெண்களுக்கு கல்யாணத்துல ஏன் தாலி கட்டுறாங்க? எல்லாமே தாலி கட்டுறதுக்கு தான் நிறைய பேர் இருக்கீங்க. எதுக்கு தாலி கட்டிக்கிறீங்க? ஏதோ கட்டினாங்க பிரதர். நீங்க சகோதரி இல்ல, நீ தாலி கட்டுக்கிறியா? நீ எதுக்கு போட்டு இருக்கணும்ன்றது நான் இந்திய கலாச்சாரத்தை பத்தி பேசுறேன். நீங்க சொல்லுங்க.
எதுக்கு தாலி கட்டினுக்கிறீங்க? இழிஞ்சு கீழ்படுத்துக்காக. அப்புறம் அடையாளத்துக்காக. அல்லேலூயா. என்ன அடையாளம்? கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்கு அடையாளத்துக்கு தான் கழுத்துல தாலி கட்டப்படுகிறது. அல்லேலூயா. யாரு அது கல்யாணம் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும்? யாருக்கு அது அடையாளமா இருக்கணும்னா போற வர ஆம்பளைங்களுக்கு. ஆம்பளை நின்று நடப்பான். அல்லேலூயா. அப்ப நின்று நடக்கும் போது எதிர ஒரு பெண் வருகிறது சொன்னால் அந்த பெண்ணு கழுத்துக்குள்ள தாலி இருந்தா இது தாலி கல்யாணம் வந்துடா அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுவான்? ஒதுங்க போயிட்டு இருப்பான். அல்லேலூயா. அப்போ தாலி கட்டிக்கிட்டா ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்கு அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆம்பளை நின்று நடப்பான். பொம்பளை எப்படி நடக்கணும்? பொம்பளை எப்படி நடப்பாங்க? நீங்க நடக்கிறத பத்தி கேட்கல. அல்லேலூயா. பெண்கள் பொதுவா எப்படி நடப்பாங்க? தலை கீழே போட்டு நடப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியல, புதுசா இருக்குது இல்ல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலை கீழே தான் நடப்பாங்க. பெண்கள் மேலே பார்த்து நடக்க மாட்டாங்க, நடக்கவும் கூடாது. அப்ப பெண்கள் தலை கீழே போட்டு நடக்கும்போது அங்க அப்படியே போகும்போது ஒரு ஆண் வராது அப்படின்னு சொன்னா அந்த பெண் என்ன பண்ணும்? யாரு வைப்பாங்கன்னா ஆணுடைய காலை பார்க்கும். நீங்க எல்லாம் மெட்டி போட்டுக்கிறீங்க. அல்லேலூயா. மெட்டி பெண்கள் போடக்கூடியதா ஆண்கள் போடக்கூடியதா? நல்லா சொல்லுங்களேன். ஆண்கள் தான் மெட்டி போடணும், பெண்கள் கிடையாது. அல்லேலூயா. இதெல்லாம் தெரியாம போட்டுக்கிறீங்க. எப்படியோ போட்டுக்கிறேன். நகம் சேர்த்து எனக்கு என்ன சேர்ந்த நகம் சேர்த்து வெள்ளி வந்து சேர்த்து எப்படியோ போட்டுக்கிறீங்க. பெண்கள் போடக்கூடாது. மெட்டி மெட்டி ஆண்கள் போடக்கூடியது. மெட்டி கல்யாணம் பண்ண என்ன பண்ணும்? ஆண்களுக்கு அம்மா கல்யாணம் பண்ண கூட போட மாட்டா, மச்சாங்காரம் போடுவான். அல்லேலூயா. இதுதான் கலாச்சாரம், இந்தியன் கலாச்சாரம் இது. இதெல்லாம் ஆபீஸ் நாற்பது செய்யறோம். பெண்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய மச்சான் அந்த கல்யாணம் பண்ணிக்க போற மாமனுக்கு காலைல என்ன பண்ணுவாரு? மெட்டி போட்டு விடுவாரு. அப்போ அந்த மெட்டி இந்த பெண்ணு கீழே போயிட்டே போதா? ஒரு ஆண் வரும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆண் வரும் சொன்னா அது மெட்டி பார்த்துட்டு இவரு கல்யாணம் ஆனவரு அப்படின்னு அது ஒதுங்க போயிட்டு இருக்கும். அல்லேலூயா. இதுதான் அடையாளம். அப்போ நிமிர்ந்து நடக்கக்கூடியவனா தலைமுறைக்கு நடக்கக்கூடியது என்ன குண அதிசயம். அதனால ஒரு கோழியை பாருங்க, ஒரு சேவலை பாருங்க. கோழி எப்படி நடக்கும்? கீழே கொஞ்சமே நடக்கும். அல்லேலூயா. ஆனா சேவல் எப்படி நடக்கும்? அப்படியே கெம்பீரமா நடக்கும். எங்கேயோதான் ஒரு சேவல் அந்த சேவலை பார்த்த பாரு. எனக்கு அது கன்ஃபியூஷன் ஏற்பட்டேன். என்ன பண்ண? நம்ம அனிதாவுடைய அப்பா திருத்தாயிட்டாரு. நம்ம முருகேஷ் தானியல் மாமனார் சேவலுக்கு போறோம். 7 கேஜி இருக்கும் சேவல். இப்படி இருக்கு. அப்படி எப்படி நடக்குதுங்கிறீங்க? கெம்பீரமா நடக்கும். ஒரு ஆட்டுக்கடாவை பாருங்க, ஆட்டுக்குட்டி பெண்ணாடு பாருங்க, ஆணாடு பாருங்க. பெண்ணாடு எப்படி இருக்கும்? அப்படி கீழே போகும். ஆணாடு எப்படி இருக்கும்? நடக்கும். நடக்கும்போதே பாருங்க. பெண்சிங்கம் ஆண்சிங்கத்தை பாருங்க. பெண்சிங்கம் முகம் வேற, ஆண்சிங்கம் முகம் ஒரு மாதிரி இருக்கும். ஆண்சிங்கம் அப்படியே கெத்திக்கிட்டு அப்படியே அப்படி பார்த்துட்டு போவோம். அல்லேலூயா. இந்த காலத்துல மனிதன் மாத்திரமே மாறி போச்சு. கம்பீரம் பெண்கள் எடுத்துக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்கள் கம்பீரமா இருக்கணும். செய்தி கொண்டு போல நாடு செய்திய கொண்டு போல. இப்ப ஏன் கம்பீரமா இருக்கணும்னு சொல்லுகிறதுக்கு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? எதுக்கு இது சொல்ல வந்தேன்? சபையில வார்த்தை கேட்பதற்கு சபைக்கு வந்தது எப்படி இருக்கணும்? கம்பீரமா. ஆண்கள் பெண்கள் இல்ல, எல்லாமே கம்பீரமா உட்காரணும். நான் தலை தூக்கி பார்க்கணும். செய்தினா வந்து காசு சரி அடிக்கணும். தச்சுக்கோ. அல்லேலூயா. நான் ஏதோ படிக்கிறேன். இப்பதான் படிக்கிறேன். எங்க இருந்தா படிக்காத. அல்லேலூயா. நான் முகத்தை பார்க்கிறோம், தேவனுடைய இருதயத்தை பார்க்கிறோம். நீ வீட்டுல படிக்கல அவருக்கு உனக்கும் கனெக்ஷன். இங்க படிக்கிற மாதிரி தேடாத. படிக்கிறது யாரா ஒரு 2 பேர் படிக்கிறோம். அப்படி படிக்கிறதா நீ வர வருஷத்துக்கு தயாராகு. வர வருஷத்துக்கு தயாராகு படிக்கிறதுக்கு. அப்ப படி, இப்ப படிக்காத. இப்படி இருந்து பாரு. அல்லேலூயா. தூக்கம் வந்து பைபிள் இப்படி வச்சுட்டு
பைபிள் படிக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம நினைச்சு ஒரு தொலை வந்து பைபிள் படிச்சுக்காங்க, செய்தி கேட்டு பைபிள்ல வசனத்தை ஆராய்ச்சிருக்கிறாங்க, பார்த்தா தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு மாஸ்டர் வந்திருந்தாரு, எங்க பக்கத்துல உட்காந்து அவர் சிறுகிற வேலையே ஆயிடுச்சு, எனக்கு சிறுகிற வேலையே ஆயிடுச்சு. சோப்பு முதல்ல இருந்து மின்ன சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா அப்போ ஆமீன் நல்ல சத்தம் சவுண்ட் கேட்டுச்சுன்னா எல்லாம் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு நான் சிரிக்கிட்டே இருக்கு. ஆனா பைபிள் படிச்சுட்டு மாதிரியே இருப்பாரு. அல்லேலூயா. செய்தி கேட்பதற்கு தயாரா நிறுத்திருங்க, காதை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள், இருதயத்திலே பக்குவப்படுத்துங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதா. அல்லேலூயா. வந்தவங்க ஒரு உற்சாகமா போவதற்காக கர்த்தர் உங்க இருதயங்களோட பேசுவாங்க. இங்கே வார்த்தையை நாம் வாசித்து பார்த்தோம். என்ன வார்த்தை சொல்கிறது என்று சொன்னால், நீங்கள் எதிரும் நிறைய பேர் பார்த்துட்டோம், இந்த முறை பார்ப்போம். தேவனுடைய வார்த்தை அதுக்கு முடிவு ஆகுது. அல்லேலூயா. நித்திய காலமாய் அது அந்த ஊற்றாண்டத்தை புறப்பட்டு வந்துட்டே இருக்கும், புது புது டேஸ்ட் எடுத்துட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆகவே இது சொல்கிறது, நீங்கள் எண்ணிலோ என் வார்த்தை உங்களிலோ. தேவனுடைய வார்த்தை யாருக்குள்ள இருக்கணும்? வார்த்தை உனக்குள் இல்லை என்றால் நீ கிறிஸ்தவன் அல்ல. ஏன்னா வார்த்தை தேவனா இருக்கிறது, தேவன் கிறிஸ்துவா இருக்கிறார். இப்போ வார்த்தை உனக்குள் இருக்கிறதா தேவன் உனக்குள் இருக்கிறார் என்று அர்த்தம். தேவன் உனக்குள் இருக்கிறார் என்றால் கிறிஸ்து உனக்குள்ளாக இருக்கிறார் என்று. கிறிஸ்து உனக்குள்ளாக இருந்தால் கிறிஸ்தவன். அல்லேலூயா. கிறிஸ்து உனக்குள் இருந்தால் நீ கிறிஸ்தவன். ஆகவே கிறிஸ்து உனக்குள்ளாக இருக்கிறார் என்பதை நீ எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஒருவர் பிரசங்கித்தார், அவர் பிரசங்கெல்லாம் அடி துண்டு துண்டா 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 இருந்துச்சு. பயங்கரமான பிரசங்கம், ஒரு பிரச்சனை இல்லாத பிரசங்கம். டைம் போட்டு தெரியாம அடிக்கிறாரு, எல்லாரையும் தாக்குறாரு. ஒரு மனைவி தாக்குறாரு, பிள்ளைகளை தாக்குறாரு, சபைக்காரர் தாக்குறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பாட்டு சகோதரர் சொல்லுவார், ஒரு பாட்டு பாடுகிறார். இந்த சபை விசுவாசிகள் என்னென்ன பண்ணுவாங்க, ஒரு பாட்டு பாடுகிறார். ஒரு வேற ஒருத்தர் சபை விசுவாசி இப்படி பண்றாங்க, இப்படி பண்றாமா, நான் இதுல எல்லாம் கஷ்டப்படுறேன், இது எனக்கு தேவையா, இந்த ஊழியை நான் கேட்டேன், ஆண்டவர் கேட்கற மாதிரி ஒரு பாட்டு இல்லையா? நான் கேட்டேனா அப்படின்னு பாட்டு. ஆண்டவரே நான் ஊழியத்தை கேட்டேனா, என் பொண்டாட்டி இப்படி வந்து, என் பிள்ளைங்க இப்படி வந்து, என் விசுவாசி இப்படி வந்து, என் விசுவாசி மூப்பன் இப்படி வந்து, நான் கேட்டேனா ஓடிட்டு. அப்போ நான் அன்னைக்கு தான் சொன்னேன், ஏன் ஓடி முடிச்சுடு கேட்காம ஏன் கொடுத்தாங்க வேணாம். இப்போ உனக்கு பணம் இப்போ 100 ரூபாய் உனக்கு ஒருத்தர் கொடுக்குறாரு, உனக்கு தேவையில்லை, பணம் வேணாம்பா, நீ வச்சுக்க போ. அல்லேலூயா. ஊழியக்காரர் செம்பரத்திட்டாரு, கொண்டாரு, என்ன எனக்கு உட்காந்து பொறுமையா இல்லை. எனக்கு மறு டைம் எனக்கு செய்திக்கு டைம் கொடுத்துட்டாங்க. அந்த மனுஷன் நிம்மதே முடியல, என் செய்தி முடியல. ஏன்னா தேவன் அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தை சொல்கிறது, நீங்கள் எண்ணிலோ என் வார்த்தை உங்களிலோ நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது ஏதோ உனக்கு கொடுக்கப்படும். இந்த கொடுக்கப்பட சிந்திக்கிற ஆண்டு அடமை அவருக்குள்ள இருந்தா நம்ம கேட்கறதெல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரு, ரட்சிக்கப்பட முடியுமா? அப்ப மனுஷன் ஆண்டவர்கிட்ட எந்த நன்மை வேண்டுமோ அது பெற்றுக்கொள்ளவும் மாத்திரமே அவன் எல்லாத்தையும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறான், அது அதுக்குள்ள நடக்க ஆசைப்படுறான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்கு என்ன தேவை என்பதை, ஆண்டவருடைய கட்டளை என்ன என்பதை அவன் மறந்து போகிறான். 10 கட்டளை பத்தி பேசுறது, ஆண்டவர் கட்டளைகளை பேசுவதனால அல்ல, அந்த கட்டளைகள் உனக்குள் கிரியை செய்கிறதா என்பதை நினைப்பார். அல்லேலூயா. 10 கட்டளை, துணை கட்டளை 63, அதனுடைய துணை கட்டளை 4000. அப்ப 4613 கட்டளைகள் பழைய ஏற்பாடுல, புதிய ஏற்பாடுல 2 கட்டளை எல்லாம் சேர்த்தா 4615 கட்டளை இருக்குது. அல்லேலூயா. இந்த 4615 கட்டளை ஒரு மனுஷன் கைக்கொள்ள முடியுமா? முடியுமா?
கட்டளை பத்தி என்னை அப்பப்போ வாய் கலாட்டாங்க நிறையா. பண்டிகை சாப்பிடலாமா அப்படிங்க? ஒரு பண்டிகை பிரியன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு கேள்வி கேட்கும் போதே நீங்க எல்லாம் பாருங்க, எல்லாம் மூத்த சகோதரர்கள், மூத்த மொழிக்காரர்கள், சாதாரண மொழிக்காரர்கள் இல்லை. 40 வருஷம் 50 வருஷம் மொழிக்காரர்கள், பிரம்மாண்ட சபைக்காரங்க. இந்த முறை வந்தவெல்லாம் கோயிலிருந்து வந்தவங்க, கேஜிஎஃப்ல வந்தவங்க இருக்காரு. இவர் எடுத்து ட்ரெஸ் அப்படி எடுத்தாரு. இப்போ நான் பார்த்துக்கிறோம், நாம செய்யறோம் சொன்னாங்களா ஏற்பத உங்க ஊழிக்காரெல்லாம் நீங்க போய் அவருக்கு யாரும் வச்சுக்கிறீங்க, நானும் தான் செய்யணும். அவங்க நான் பணம் கொடுத்தனா இல்லை எங்க வீட்டுக்கு வந்தாங்க கரிச்சோறு போட்டு கொடுத்தனா, என் வீட்டுக்கு வந்தா கருப்பு காப்பி தான் அப்பெல்லாம். இப்ப அதே போல பால் பாக்கி வாங்கி சேர்ந்துடும். அப்பெல்லாம் கருப்பு காப்பி 2 பேர் என்ன வச்சா என்ன பேர் வச்சாங்க? கருப்பு காப்பி சாப்பிடுமா? அல்லேலூயா. யார்கிட்ட ஒருத்தர் சொன்ன ஊரெல்லாம் மலேசியால இருந்து ஒருத்தர் சொன்னாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் மலேசியால இருந்தாரு, இருக்கிறாரு கூட. நான் தொடர்பு வைத்துக் கொள்ளல. அப்ப போயிட்டு அங்க சாப்பிடுற மாதிரி சாப்பிடுங்க மாட்டேன்ற, அங்க போனா என்ன இல்ல ஒண்ணு இல்ல கருப்பு காப்பி தான் கொடுக்குறாரு. இங்க போனா எறும்பு துண்டு எவ்வளவு மட்டும் போடுறாங்க பள்ளிக்கூட்டா. அல்லேலூயா. அதெல்லாம் காதல் கேட்டு பார்த்தோம். அவங்க மட்டும் இல்லை, ஆனால் எனக்கு பணிவிடை செய்யக்கூடிய அவங்க முன் வராங்க. அவங்க பார்த்தா அவங்க சபையில 200-300 பேர் இருக்கிறாங்க. அவங்க அன்பு எவ்வளவு பெருசா இருக்கிறாங்க. சொன்னா நீ போக நான் பார்க்கிறேன், இப்போ நாங்க வீட்டுல இருக்கோம், நீ சொல்ல போன நாங்க பார்க்கிறோம். எங்களுக்கு எப்படி அந்த அந்த புதுசு கிடைக்கிறது? நம்ம மட்டும் கொடுக்க போறதில்லை, கொடுத்திருப்பது தேவ அன்பு. அவங்களோட பேசுகிற பேச்சு, நம்மளுடைய தாழ்மை, அவங்களுக்கு நம்ம பக்கம் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த மனுஷன் பேசுற டைம் எனக்கு வந்ததும் நான் ஒரே ஒரு இந்த வசனத்தை தான் நான் வாசித்தேன். இந்த ஒரே வசனத்தை தான், இந்த ஒரு வசனம் தான் அந்த திருப்தியான ஒரு செய்தி கொடுப்படி கற்றுத்தா. அல்லேலூயா. நீ தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்ன? நான் அப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொன்னாரு, என் காலு அடிபட்டு வீங்கி போச்சு, போகாது. நான் என்ன பண்ணேன்? நல்லா ஆயிட்டேன். நான் ஜெபம் பண்ணேன், நல்லாச்சு. அவங்க வராது போயிட்டாங்க. நான் ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு உதவி பண்ணேன். அவங்க லாஸ்ட்ல பக்கத்து வீட்டுக்கு போயிட்டாங்க, பக்கத்து சபைக்கு போயிட்டாங்க. இதே சொல்லியிருந்தாரு. நான் லாஸ்ட்ல பிரசங்கத்தை சொன்னேன். அல்லேலூயா. துரோகம் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டு போட்டோம். உன் பத்தியை வாங்கிட்டு போயிட்டாங்களா? திடீர்னு போயிட்டாங்களா? திருப்பி கொடுக்காது போயிட்டாங்களா? கொடுக்காது போயிட்டோம். உன்னை அடிச்சாங்களா? அடிக்காது அடிச்சுதான் போட்டோம். அல்லேலூயா. உன்னை திட்டாங்களா? திட்டிட்டு போட்டோம். என்ன நீங்க யாரும் திட்டீங்கன்னா, எங்க வீட்டுல எங்க அம்மா அம்மா திட்டுறாங்க, நீங்க பார்க்க முடியாது. இல்லக்கா கத்தல் இருந்தது, அதெல்லாம் இருக்கும். எங்க அம்மா அம்மா திட்டுறவங்க நிறைய பேர் பார்க்க முடியுமா? பாத்துக்கிறியா? இப்பதான் எங்க அம்மா நல்லா கத்தனுடைய வெளிநடத்துது. அது முன்னெல்லாம் சாதாரண காரியங்கள், வார்த்தைகள் எல்லாம் அழகா வரும். அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டா மற்ற எல்லாம் அழுவாங்க. நான் சிரிச்சுட்டே இருப்பேன். அல்லேலூயா. அவங்க என்ன திட்டாலும் எனக்கு சிரிப்பு தான் அதிகமா. நானும் கேட்டேன், சிரிக்கிறான் பாரு, என்ன திட்டாலும் சொல்லி சொல்லுகிறான் பாரு. அல்லேலூயா. எனக்கு சிரிப்பு தான் வரும். இப்போ திட்டுவாங்களா? ஆண்டவர்களால தொட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்க அம்மா குடும்பமே சாதாரண குடும்பம் கிடையாது. அவங்களுடைய எண்ணம் அவங்க விரும்புறோம். ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி நீ கூட எடுத்து வச்சு முன்பு குடிக்க மாட்டாங்க. கையில் கொடுத்தாலும் குடிப்பான். கிளாஸ் நீ வாங்கிட்டு போய் வைக்கணும், நீ கூட. அல்லேலூயா. நீங்க கூட அப்படிதான் வரலாம். நீங்க கூட எங்க அப்பா இருக்கும்போது காப்பி போட்டு சுத்தரி வச்சுட்டு போய் கொடுக்குறாங்க எங்க அம்மா. நாங்கெல்லாம் பார்க்கணும், அப்பெல்லாம் பார்ப்போம். அப்படியே உட்காந்து வாழ்ந்துட்டாங்க, கம்பீரமா வாழ்ந்துட்டாங்க. ஆளு கும்பலா இருந்தா கும்பலா யாரும் இல்லவே கூடாது. ஆனா இப்போ கும்பலா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அது மான மாற்றம், தேவனுடைய பெருமை. அல்லேலூயா. விமர்சனம் மாற்றத்தான் பெரிய விஷயம். எங்க அம்மா இப்போ கெட்டம்லாம் இருந்தது இல்ல, இப்ப நல்லதுலாமோ கெட்டதும் மாதிரி இருந்தா. இப்ப கொஞ்சம் குணாதிசயம் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா,
துட்டுன்னு சரியா தரமாட்டாங்க எல்லாரும். கதை சொல்றாங்க கணக்கு. இப்படி ஏன் சொல்ல வரனா, குணாதிசயம் எப்படிதான் கேட்டாவோ என்ன மாதிரி இருக்கட்டும். ஒரு சகோதரன் உனக்கு விரோதமா எழுப்பிட்டார், அந்த சகோதரனே நீ 4 பேர் எடுத்துக்க சொல்றதுக்கு உனக்கு எந்த ஒரு கிடையாது. உனக்கு துரோகம் செய்தால் உனக்கான சகோதரனுக்குள்ள இருக்கிற காரியம், உன்னை தவறாக பேசியிருந்தால் உனக்கான சகோதரனுக்குள்ள காரியம். ஒரு சபையார் தவறு செய்து விட்டால் அந்த சபையார் தவறு செய்தது உனக்கு பாஸ்டருக்கோ சபையாருக்குள்ள காரியம். அவர்களை 4 பேருக்கு முன்னால அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி சொல்வது எந்த விதத்துல நியாயம்? அல்லையா? எங்க அப்பா குடிக்காரன் என்று சொன்னார், நான் எங்க அப்பா குடிக்காரன், எங்க அப்பா குடிக்காரன் சொன்னா யாருக்கு அவமானம்? எங்க அம்மா பத்தி சொன்னா எங்க அம்மா குணமா இருக்காங்க. நான் யார் சொல்றேன்னா என் குணாதிசயத்தை சொன்னதுக்காக அவன் என்ன மாதிரி திட்டினாலும் நான் சின்ன தப்பேன். எங்க அம்மா அதான் சொல்றேன், அவன் என்ன திட்டாலும் நான் சிரிச்சு நிற்பேன். அந்த வார்த்தை ஒன்றும் அப்பொழுது கிறிஸ்துக்குள் வருவதற்கு சிறு வயசுலே என்னை தாக்கல. ஏன்னா நான் அதை பெற்றாத்துக்கல. எதுவுமே நம்ம பெரிதா எடுத்துக்கொண்டால் அது நம்ம மன அழுத்தத்துக்கு காரணமாகணும். அழலியா சொன்னாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி பண்ணிட்டாங்களே, இதுவே நினைச்சுன்னு இருக்கு தோன்றும். அப்பயே மரணம் பாருங்க லெகுவாயிடுது. மனுஷன் போட்டு வச்சிருக்காதுங்க. அப்படிதான் வீட்டுல அப்படிதான், புருஷனா அப்படிதான், பொண்டாட்டினா அப்படிதான், பிள்ளைனா அப்படிதான். அழலியா அப்படிதான், மாமச்சனா அப்படிதான், பங்காளினா அப்படிதான். யாரோட நன்மை செய்ய முடியாது இல்ல பூமியில தேவனை தவிர. ஆனாலும் அவர்கள் நேசிப்பதுதான் உன்னுடைய கடமையா இருக்கு. கர்த்தர் வார்த்தையிலே நிலைத்திருக்கிறாய் என்று சொன்னால் அந்த வார்த்தை உனக்குள் இருக்குமான்னு சொன்னால் அந்த வார்த்தை சொல்கிறது, அது கட்டளையாக சொல்கிறது. 4618 கட்டளைகளிலே எல்லாத்தையும் கூட்டி பார்த்து ஒரு கட்டளையிலே கர்த்தர் வந்து கொண்டு வந்திருக்கிறார். உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி, நான் உன்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல நீ பிறரிடத்தில் அன்பா இரு. இந்த கட்டளை யாருக்குள் இருக்கிறதோ, அது யாருக்குள் அது வெளிப்படுகிறதோ அவர்கள் தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். இதான் சாட்சி, நான் சொல்லிக்கிறது இல்லை. நான் அன்பாக இருந்தால், நான் அன்பாக சிஸ்டர், என்னை பத்தி உனக்கு தெரியாதா, என்னை பத்தி உனக்கு தெரியாதா என்று நான் விஜய் ரஜினிகாந்த் நடிகை எனக்கு தெரியாது. அவர்கள் பணத்துக்காக நடிக்கிறவர்கள். டைரக்டர் அருண் சொன்னா அழுவான், சிரி என்றால் சிரிப்பான், கத்தி என்றால் கத்துவான், கோபப்படுனா படுவான். இது அவனுடைய ஆக்டிங், பணத்துக்காக. அதை ஒரு மனுஷன் செய்கிறான், அவன் கிறிஸ்துக்குள்ள இருக்க முடியாது. அல்லையா? உன்னை குறித்து உன் வீட்டு சொல்லணும், உன் சபை சொல்லணும், உன் மனைவி சொல்லணும், உன் புருஷன் சொல்லணும், உன் பிள்ளைகள் சொல்லணும், உன் தாய் தகவல் சொல்லணும், உன் கிராமத்திற்கு சொல்லணும். அவன் அன்பானவர், அவன் அன்பானவர். அல்லையா? அப்ப அந்த அன்பு எனக்குள் நிலைத்திருந்தால் அது வெளிப்பட்டு காண்பிக்க நான் அடிக்க வச்சிருக்க முடியாது. நான் அன்பா தான் இருக்கிறேன், நான் அவன் பண்றதெல்லாம் பார்த்தா நான் அமைதியா இருக்கிறேன். அல்லையா? காட்டுக்குள்ள பிறந்த அன்பு அவன் மேல அப்படி நினைச்சிருந்தா ஆண்டவர் உனக்காக மறிக்க வேண்டியது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உனக்காக மறித்தார் என்று சொன்னால் உன்னை அவர் சரியாக பார்க்கவில்லை என்று அர்த்தம் இல்லை. உன்னை சரியாய் பார்த்தார். நீ பாவி என்று அவருக்கு தெரியும், நீ பத்தேசி என்று அவருக்கு தெரியும், நீ முளமாரி என்று அவருக்கு தெரியும், நீ திருடன் அவருக்கு தெரியும், நீ பொய்க்காரன் என்று தெரியும், நீ விபச்சாரக்காரன் என்று தெரியும், நீ வேசித்தனத்துக்குரியவன் சொல்லும், நீ விக்கிரகத்துக்குரிய என்று தெரியும். எல்லாம் தெரிந்தும் அவருடைய அன்பை அவர் வெளிக்காட்டுகின்ற தன்மையில அவர் வெளிக்காட்டுகிறபடினாலே உன்னை அரவணைத்துக் கொள்வதற்காக அவர் பூமியில வந்து மரித்தார். அல்லேலூயா. அதான் அன்பு. அப்படி அவரை நேசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே அவர் தன் ஜீவனை கொடுக்க முற்பட்டார். அது உலகத்துக்கு முழுவதும் பாவத்தை சுமந்துக்கிற தேவ அன்பு இல்லை. அது எப்பவுமே பாருங்க, உண்மை ஒத்துமாற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவையில்லை. அல்லேலூயா. உண்மை ஒத்துமாற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவையில்லை. பாவம் செய்த நமக்கு பரிகாரம் வேணும். பாவம் செய்யாதவங்களுக்கு பரிகாரம் தேவையில்லை. வியாதிஸ்தனுக்கு தான் மருத்துவம் தேவை, சுகமாக்கிறவங்களுக்கு டாக்டர் தேவையில்லை.
ஆகவே தான் தேவனை நான் எனக்கு தேவை என்பதை அவர் அறிந்து இந்த பாவை நீக்கும்படி அவர் பூமியில வந்தார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் உங்களை நேசிக்கிறது போல, நான் உங்கள் மேல் அன்பா இருக்கிறது போல நீங்கள் எல்லாரிடத்தில் அன்பா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நான் காண்கின்ற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எவ்வாறு அன்பு கொள்ள முடியும்? கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறது. அப்ப நான் மற்றவர்களுக்குள் அன்பு செலுத்த வேண்டும் என்று நான் தீர்மானம் கொண்டு வந்தால் அது எப்படி செலுத்த முடியும்? தேவனுடைய வார்த்தை எனக்குள் ஜீவித்தால் மாத்திரம். நான் இயேசு கிறிஸ்துக்குள்ளாகவோ இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை எதுக்குள்ளாகவோ இருக்கும் போதுதான் அன்பு வெளிப்படும். வார்த்தை சொல்கிறது, அன்பிலே நிலைத்திருங்கள், அன்பிலே நிலைத்திருங்கள். நான் அங்கே சொன்னது ஒலிகார் மீட்டிங்ல சொன்னது என்ன? பக்கத்துல இருக்கிற சபையை நேசியா, பக்கத்துல இருக்கிற பாஸ்டர் மேல அன்பு செலுத்து, உன் கொண்டாட்டி மேல அன்பு செலுத்து, முதல்ல உன் பிள்ளைகள் மேல அன்பு செலுத்து, உன் சபையார் மேல அன்பு செலுத்து. அல்லேலூயா. உனக்கு வெறுப்பு வருதுன்னா, அவர் சொன்னாரு, எனக்கு ரொம்ப அது மன அழுத்தமாயிடுச்சு, அது அவர்கிட்ட கொட்டியை தைக்கணும், அது பிரசங்கத்தில் கொட்டிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கவனித்தேன். டைம் ஒருவர் பார்த்துக்கலான்னு அவர் சொன்னாரு, பலான ஊழியக்காரனுடைய மனைவி இப்படி ட்ரெஸ் போட்டு போகுது, பலான ஊழியக்காரனுடைய பொண்ணு இப்படி ட்ரெஸ் போட்டு போகுது. அல்லேலூயா. நான் செய்தி சொன்னேன். அப்புறம் முன்னாடி ஏன் பார்க்கறேன், அவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்க? உன் மனைவிப்பா, என் மனைவி எனக்கு டீ கொடுக்கறதில்ல, கபட் கொடுக்கறதில்ல, அது கொடுக்கறதில்ல. இப்ப என் மனைவி பற்றி பேச முடியாது, நன்மையான காரியத்தை சொல்ல முடியாது. அந்த வயசு வச்சுருந்தேன். மனைவியா? அதனால அந்த கதைக்கு நான் சொன்னேன், உன் மனைவி நீ நேசி, உன் மனைவி நீ அன்பு காட்டு. உன் அன்பு உன் மனைவிக்கு கீழ்ப்படுகிற அந்த தருணத்தை உண்டாக்கி தரும். தேவ அன்பு பரிபூர்ணமானது. அந்த அன்பு கிரியை செய்யும். என் வீட்டுக்காரர் எப்ப பாரு நான் எரிஞ்சு ஊதுனேங்கிறேன், நான் திட்டினேங்கிறேன், அவர் மேல சந்தேகப்பட்டேங்கிறேன், அவரை நம்ப நான் கொடுமை பண்ணினேங்கிறேன். ஆனாலும் என் வீட்டுக்காரர் மேல அன்பாக இருக்கிறாரு. என்ன பண்ணாலும் இந்த மனுஷன் அடாடா எவ்வளவு சேதம் தாங்கறாயா? அல்லேலூயா. அதுல என்ன ஆயிடும்? சலிச்சிடும். வா, என்ன திருத்தது, என்ன திருத்தாலும் அவர் அன்பாக இருக்கிறார், சிச்சினே இருக்கிறாரு, நம்ம மேல பாசமா இருக்கிறார். அல்லேலூயா. திருத்திடும் நிச்சயமாகவே. அப்படி திருத்தலாம் அது பிசாசு முற்று எப்படின்னா போட்டோம். அல்லேலூயா. அப்படின்னு நான் சொல்ல முடியாது, ஏன்னா தேவன் எல்லாரையும் அரவணைக்கிறார். நல்லொரு தீவிரம் இல்லையா? இந்த ஆவிய தேவனுடைய ஆவிய என் ஆவியை முற்றிலும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால அவர் செய்யாதது நான் சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஊழியக்காரர் சொன்னார், ஏப்புடைய மனைவி தேவனை டைவர்ஸ் பண்ணிட்டார் என்றார். ஐயா சொன்ன ஆய்வன் டைவர்ஸ் பண்றதுக்கு வரது இல்லையா? ஏப்பு மனைவியை அப்படியே கத்து நாக்கினது இயேசு கிறிஸ்துயா. அல்லேலூயா. கணவன் மனைவி மேல குற்றம் சொல்லாதீங்க, மனைவி கணவன் மேல குற்றம் சொல்லாதீங்க. எப்ப குற்றம் சொல்லுவாங்க தெரியுமா? மனைவி இந்த புருஷனை எப்ப தெரியுமா குற்றம் சொல்லுவாங்க? எப்ப சொல்லுவாங்க சொல்லுங்க. கேட்டது வாங்கி தரலன்னா, கேட்டது வாங்கி தரலன்னா கூட அவங்களுக்கு தெரிஞ்ச மனைவிகளுக்கு தெரியும், வீட்டுல தான் வாங்கி தருவாரு அப்படின்னு, அது வேற விஷயம். அல்லேலூயா. முக்கியமா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. மனுஷ போகும்போது தான் மனுஷன் வச்சுக்கிட்டு ராஜா மனுஷன் வச்சிருப்பாங்க. தொட 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 நல்லா இந்த ஆளு 30 வச்சுப்பா 40 வச்சுப்பா 50 வச்சுப்பா போட்டு அப்படின்னா பேச்சுலயே கொண்டுதான் மனுஷன் ஆண்டு எடுத்துக்கிறாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பயாவது நிம்மதியா இருக்கு நினைக்கும். அல்லேலூயா. அப்படி இல்லை, அப்படி இல்லை. எப்ப தன் கணவனை குறை சொல்லணும்னா, இது எப்ப பக்கத்து வீட்டு அம்மாவை பார்க்குதோ அப்ப குறை சொல்லணும். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்கார அம்மாவுக்கு அவங்க வீட்டுல நல்ல மாதிரியே சேர்த்துதான் வச்சுக்கோ. அந்த வீட்டுக்காரர் அவரை பார்த்து அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப பாசமா இருக்கிறாரு. அவங்க என்ன சொத்துன்னு அப்புறம் தான் தெரியும்.
வெளிப்பார்த்தா தான். அல்லேலூயா. வெளிப்பார்த்தா படம் நல்லா மட்டைக்குள்ள இருக்கிற புழுது அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம பார்ப்போம் படிச்சு அவங்க பார்த்துக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு செத்து பார்த்துருக்காரு. அவர் 3 மனைவி, ஒரு மனைவி செத்து போடுவாங்க. ஆனா நல்ல பொண்ணாட்ட பார்த்து எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாரு. சிகரெட் வீட்டில சூடு வச்சுருப்பாரு. அல்லேலூயா. வாங்கி கொடுத்துட்டு போட்டு நல்லா கட்டிட்டு ரொம்ப நல்லா இருக்குது உனக்கு சூடு வைப்பார். குணம் ஒரு குணம் அது. அல்லேலூயா. நல்லா வாங்கி கொடுத்துக்கலாம், வாங்கி கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதெல்லாம் நம்புங்க இல்ல. அல்லேலூயா. வாங்கி கொடுக்கறதெல்லாம் கட்டுவதில்லை. இருந்தா வாங்கி கொடுக்க போறாங்க. இல்லைன்னா இல்ல. நான் அடிக்கடி வீடு சொல்லுவேன், இருந்தால் கர்த்தர் கொடுத்தால் தருவேன், இல்லைன்னா கேட்காது. அல்லேலூயா. நடக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா எல்லாம் கம்மி தவிர எங்க வீட்டுல கேட்டே இருப்பா. நான் சொல்லுவேன், என்ன கூட்டு பேர் கொடுக்குற மாதிரி நினைச்சிருக்கீங்க நீ? ஆண்டவர் கொடுத்தா வாங்கிக்கோ, இல்லையா கம்முன்னு போய் தொந்தரவு பண்ணாத. இல்லையா செவனாயிடுவேன் நான். அல்லேலூயா. கம்முன்னு பார்த்து செவனாயிடுவேன். என்னப்பா ஏப்பா 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 இன்னும் ரொம்ப வேலைன்னா நைஸா வந்து அப்பதான் உக்காந்துப்பா பக்கத்துல. நான் தெரிஞ்சுப்பேன் எவ்வளவு உக்காந்துக்கிறேன். நான் தலையே நல்லா கம்பனே தான் இருப்பேன். நிறைய பாருங்க தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்றது ஒரு விதத்தில் நல்லதா இருக்கும். அல்லேலூயா. எதுலாம் என்னத்துக்கு பதில் சொல்றது? ஏதோ இல்லைன்னு சொன்னா கோபமா பேசுவாங்க. நல்லா தூங்குற மாதிரி இருந்தா தூக்கத்துல இறக்குப்பா, தூக்கத்துல இறக்குனா கோபம் ஆயிடும், ஒண்ணு போயிடும். அல்லேலூயா. நான் தோணாத இருப்பேன். சில நேரத்தில் ஜெபம் பண்ணோம், சில நேரத்தில் கண்ணு மூடினா ஆபிரகாம் ஆயிடுவேன், மோசே ஆயிடுவேன், தாவீது ஆயிடுவேன். அல்லேலூயா. சிம்சோன் ஆயிடுவேன். சில நேரத்தில் கோலியாத் ஆகும்போது வந்து எழுப்பிட்டா. அல்லேலூயா. கோலியாத் கூட இருக்கும்போது எழுப்பிட்டா. கோலியாத்தா படுகிறது என் ராஜ்யத்தை எழுதிக்கிறேன். அல்லேலூயா. அதனால எந்த நேரத்தில் எப்படி கூட என்னாலே சொல்ல முடியாது. அப்போ நான் தெரிஞ்சுப்பேன். ஏன்னா மனைவியுடைய அனைத்து விதமான அசைவுகளும் புரிந்து கொள்வதும் தான் புருஷன். அல்லேலூயா. அப்படியே வரும். புருஷனுடைய எப்பமா புருஷன் கோபமாக்குறாரு, எது எப்போ கேட்கணும். அல்லேலூயா. அது மனைவி தெரிஞ்சுக்கணும். புருஷன் கொஞ்சம் ஒரு அப்செட்ல இருக்கிறான்னாக்கா அந்த நேரத்தில் தான் பழிசெல்லாம் கலாறு. அல்லேலூயா. அந்த நேரத்தில் தான் ஜூஸ் வாங்கி கொடுத்து எது வாங்கி குடிக்கலையே. அல்லேலூயா. எந்த காலத்துல வாங்கி கொடுத்து இந்த காலத்துல பேசணும் அதெல்லாம் தெரியாது. அன்பா உட்காந்து ஏதோ சாப்பிடுற நேரத்துல ஜூஸ் இருக்குதா இல்ல அப்ப ஜூஸ் டக்கு வாங்கிட்டு எங்க கொடுப்பியா அந்த காலத்துல இந்த ஜூஸ் கீசி ஆகும். அல்லேலூயா. அப்போ கணவன் எந்த நிலையில இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு மனைவி கலாராதபடிக்கு கணவன் மேல் அன்பு செலுத்தி, போன வாரம் சொன்ன போது கணவன் ஒரு எலும்பு, மனைவி ஒரு தசை. இந்த எலும்பு தசை எப்படி முடிச்சுக்கிட்டு எலும்புக்குள்ளாக இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சி அது வாழ்கிறது சதை. அது போல கணவனை பிடித்து அன்பினாலே அரவணைத்து மனைவி குற்றம் சொல்லாதபடிக்கு அதை அவளோடு கூட சேர்ந்து வாழும் போதுதான் மனைவி அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அல்லேலூயா. மனைவி குற்றம் மேல குறை சொல்றது. இன்னொன்னு சொல்ற பாருங்க சகோதரிகளே, உங்கள் கணவன் மேல் ஏக்கானத்தை கொண்டோம் நீ குற்றம் இருந்தால் நீ ரூம்ல போட்டு கதவு சாத்தி நல்லா திட்டு. அவர் காது கேட்கிற மாதிரி கூட திட்டிடு, தப்பு இல்ல. அல்லேலூயா. காது கேட்கிற மாதிரி கூட அவர் காதே கூட கேட்கட்டும், நீ தனிமையில செவுத்து பாட்டு திட்டு. ஆனால் மற்ற ஆண்களிடமோ மற்ற யாராகிட்ட பாருங்க, அப்பா இருந்தாலும் சரி தம்பி ஆனாலும் சரி மற்றவங்க தான் அவங்க. உன் உடம்பு அல்ல, உன் உடம்பு உன் புருஷன் மாத்திரமே. உன் புருஷன் ஏதாவது ஒரு குறை செய்வாரானால், குறை செய்திருப்பாரானால் அதை ஆண்டவரிடத்துல ஜபம் பண்ணி சொல்லு. கத்துறது தனியார் ரூம்ல போட்டு கத்துறது திட்டுறதுன்னா தெரியுமா ஆண்டவர்கிட்ட அவர் கேட்கும்படி. ஆனா வேறொரு இடத்துல உன் கணவனை பத்தியோ உன் பிள்ளைகளை பத்தியோ நீ தவறாய் சொல்லவே சொல்லாது. அது ஏன் பார்த்தீங்கன்னு காத்துருக்கீங்க. அல்லேலூயா. ஆயத்தட்டு காரியம் யாருமே இங்க பர்ஃபெக்ட்டான ஆளு கிடையாது, யாரும் நல்லவர்கள் அல்ல. அல்லேலூயா. மனிதன் மாமிசத்தில் இருக்கிறவரை இந்த மாமிசம் அவனை எப்படியோ போட்டு இழுத்துட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு தவறு பல தவறுகள் இல்லை, ஒரு நன்மை செய்திருந்தால் அது 9 தவறு மறைஞ்சிடும். நீ ஒரு நன்மை மாத்திரம் பாரு. எங்க வீட்டுக்காரர் இப்படி, எங்க வீட்டுக்காரர் அப்படி, எங்க வீட்டுக்காரர் இப்படி, எங்க வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி அவரை நீ மற்ற இடத்துல தூற்றாதே. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் உன் தலை உன் புருஷன், உன் தலை உன் புருஷன். ஆகவே புருஷனை நேசி, புருஷன் மேல் பாசத்தை காட்டு. உன்
நீ காட்டுற அன்புதான். புரியுதா? புரிதர்களே, சகோதரர்களே, எந்த காரணத்திலே உன் மனைவி மேல் குற்றம் இருந்தால் அதை ஓய்வான ஆண்களிடத்திலோ பெண்களிடத்திலோ சொல்லாதீர்கள். அக்காவாகட்டும், தங்கச்சியாகட்டும், மச்சிச்சாகட்டும், மூத்த குழந்தையாரா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், மாமியாரா இருக்கட்டும், யாரிடத்துல உன் பொண்ணு இப்படி செய்யுது, உன் மருமகன் இப்படி செய்யறா, பொண்ணாட்டி இப்படி செய்யறா அப்படின்னு யாரிடத்தில் சொல்லாதீர்கள். குறை இருக்குமானால் கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, அவர்களை அன்பு காட்டுங்க. அல்லேலூயா. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் நேசிக்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். தலை இல்லாத உடம்பு கிடையாது, உடம்பு இல்லாத தலை கிடையாது. ஒரு வேளை தலையில சொர்ணம் வச்சுனா உடம்புல இருக்கிற தலை தான் கை தான் போய் சுருட்டி விடணும். அல்லேலூயா. எங்க வீட்டுல ஒரு பழமொழி சொல்லுவா, இரவெல்லாம் சதையெல்லாம் நீதான் சொல்லி இரவுலெல்லாம் சதையாகாதியா. அல்லேலூயா. இரவுலெல்லாம் சதையாகாது. அப்படின்னா சதை எது தெரியுமா? ஒரு புருஷனுக்கு சதை தன் மனைவி. ஆக வேறெல்லாம் உனக்கு சதையாகாது. உண்டாலும் இருந்தாலும் நான் தான் ஏற்போம். அல்லேலூயா. அதான் உண்மை. அதனால தான் இயேசு கிறிஸ்து வானத்தை விட்டு தன் மனைவிக்காக பூமியில வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் சதை இங்க இருக்கிறது, என் ஜீவன் இங்க இருக்கிறது, என் சரீரம் இங்க இருக்கிறது. இந்த சரீரத்தை விட்டு அவரால் வாழ முடியல. தேவாதி தேவ தூதர்கள் கோடான கோடி அங்க இருக்கிற ஜெகங்கள், சேராபீன்கள், கேராபீன்கள் ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் ஒலித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு, துதி இருக்கிற அந்த தேவனுடைய அந்த பரலோகத்தை விட்டு, தன் நேசிக்கிற, தன் அன்பு காட்டுகிற தன் மனைவி கீழே தன்னை மறந்து இருக்கிற தன் மனைவி தேடி பூமியில இறங்கி வந்தார். அல்லேலூயா. அவர் உங்களுக்குள் இருந்தார். உன் மனைவி, உன் பிள்ளைகளையோ, உன் தாய் தகப்பனையோ, உன் சொந்த பந்தங்களையோ, உன் சபையோ நீ விட்டு கொடுக்க மாட்டாய். என் பிள்ளைய தப்பு செஞ்சாலும் கண்டித்து உணர்த்துறாங்க, என் பிள்ளை நான் வேற சொல்ல மாட்டேன். சபையில் திரும்ப கூட மற்ற சபை குடும்பங்களை பற்றி தவறா பேசவே கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை அவங்களுக்குள் தவறு இருக்கிறதா, குறைகள் இருக்கிறதா, உங்களுக்கு தெரிய வருதா, ஒழுங்கா போயிட்டு ஜெபம் பண்ணு. அதுதான் நம்மளுடைய கடமை. எனக்கு ஒரு விஷயம் தெரிகிறது, ஒரு விஷயம் தவறு படுகிறது சொன்னால் நான் அவர்களை கூப்பிட்டு கூட கேட்க மாட்டேன். ஆண்டவரத்தை ஜெபிக்க, ஆண்டவரே அவர்களை நீ கைவிடாதீரும், ஏன்னா அவங்க என்னுடைய சரீரமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை விட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க குறித்தோ, நம்ம சபைக்காரர்கள் குறித்தோ, நம்ம கிராமத்தில் இருக்கிறவர்கள் குறித்தோ, நம்மளுடைய சொந்த பந்தங்கள் குறித்தோ நம்மளே பேசினால் அப்படி நம்மை அவமதித்துக் கொள்கிறோம் என்று அர்த்தம். அதுதான் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய நாமத்தை வீதியிலே விளங்காதிருப்பாயாக. எங்க கர்த்தருடைய நாமம்? எல்லாது கர்த்தருடைய நாமம். அல்லேலூயா. என்ன கர்த்தருடைய நாமம்? என்ன கர்த்தருடைய நாமம்? என்ன சொல்லுங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எங்க இருக்கிறார் இயேசு கிறிஸ்து? எங்க இருக்கிறாரு? தேவனுடைய வார்த்தை உனக்குள் இருந்தால் உனக்குள் இருக்கிறாரு, எனக்குள் இருந்தால் எனக்குள் இருக்கிறாரு. அப்ப நான் உன்னை திட்டாலோ, உன்னை பற்றி பரியாசம் பண்ணாலோ, உன்னை பற்றி தவறா நான் பேசினாலோ, நான் ஆண்டவரை பேசுகிறேன். நடுத்தருவில் ஆண்டவர் பெயரை தூதரமாக இருக்கிறேன், உன்னை அல்ல. அவரே சொல்கிறாரே, இந்த தத்துவத்துக்கு நீ என்ன செய்கிறாயோ அதை எனக்கு செய்கிறாய். ஆகவே தான் காண்கின்ற சகோதரனுக்கு அன்பு காட்டு. யாரை பார்க்கறியோ அவங்க அன்பு காட்டு. தீர்க்கதரிசி ஒரு கொலையை பார்த்தாரு, அதுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அது கொட்ட வருது, அந்த கொலை மேல அன்பு செலுத்தி, ஆண்டவரே இந்த கொலையை கொட்ட வருது என்று ஆண்டவருக்கு நிக்கல. கொலைகளே, உன்னை நான் துன்புறுத்திட்டேன், உங்க இடத்து மேல நான் தண்ணி ஊற்றிட்டேன், உங்களை கஷ்டப்பட்டுட்டேன், ஆகவே என்னை இயேசு நாமத்திலே மன்னிங்கோ, உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னாரு. வந்த கொலைகள் திரும்பி போயிடுச்சு. அல்லேலூயா. நடந்து போயிட்டு இருக்கிறாரு, அவங்க ஒரு முரட்ட காலை அங்க நின்று இருக்குது, இவரு முரட்ட காலை இருக்கிறத பார்க்கல, ஜப்ப சிந்தினோடு அந்த காலை இருக்கிற பக்கம் போயிட்டாரு. காலை ஏதோ இந்த மனுஷன் பண்ண வராருன்னு சொல்லி அது முறிச்சு கிழிச்சு கட்டு அவுழ்த்து இவரு குத்து வருது, வர சவுண்டு பார்த்து நிமிடம் பார்க்கிறாரு.
நாளைக்கு அது பக்கம் நம்ம விழுந்தோம், அதுக்கு விழுந்தோம், அது குத்த வருது. உடனே காலையே என்னை மன்னிச்சிடு, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், உன் வழி தெரியாம நான் ஏதோ கவனத்துல வந்துட்டேன், என் ஏத்து சிரமத்துல மன்னிச்சிடு சொல்லும் போது அந்த காலை அவரை குத்தாதபடிக்கு மறுபடியும் அந்த இடத்துல போய் நின்றுச்சு. அல்லையா? இந்த மன்னிப்பு கேட்கிற தன்மை என்ன வந்து தெரியுமா? அன்பு இருந்தாதான் கேட்கணும். வெறுப்பு இருந்துச்சுன்னா என்ன அப்படிதான் பேசுவேன். நீ என்ன நினைச்சுக்கோ. அல்லையா? அல்லையா? அன்பா இருந்தா உடனே மன்னிப்பு. கர்த்தர் சொல்றார், மன்னிப்பு கேட்கிறவர்கள் தான் எனக்கு தெரிஞ்சது தெரியாது. ஆண்டவர் மன்னிக்கிறது கேட்க சொல்றார் முதல்ல, அப்புறம் மன்னிக்க சொல்றாரு. அல்லையா? நான் மன்னிப்புக்கிறேன், அவன் 1000 மன்னிக்க, நான் மன்னிக்க முடியாது. நான் பரிசுக்கலாமே இருப்பேன். அல்லையா? மன்னிப்பதற்கும் அன்பு தேவைப்படுகிறது, மன்னிப்பு கேட்பதற்கும் அன்பு தேவைப்படுகிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறது என்று சொன்னால் உன் அன்பு மற்றொன்று வெளிப்படணும், மற்றொன்று சொல்லணும், இது அன்பான சகோதரி. நான் வார்த்தை பேசினாலும் மனதுக்கு நிம்மதியா இருக்குது. அவங்களோட குறைகளை வந்து உங்ககிட்ட உட்காந்து சொல்லுவாங்க. அல்லையா? அவர்கள் குறைகளை அவங்க வீட்டு விஷயத்தை உங்களிடத்தில் சொல்லுவார்கள். உண்மையில இருக்கிற அன்பின் மித்தம், உண்மையில இருக்கிற நம்பிக்கை மித்தம். அப்பொழுது அவர்களிடத்தில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு என்ன தரும்? ஒரு பலனை தரும், ஒரு ஆறுதலை தரும். அதற்கு எல்லாம் வாங்கிட்டு அப்படியா அப்படியா அப்படியே வீட்டுக்கார் பண்ணாரு, உட்கார்ல. அல்லையா? உட்கார்ல. ஏன் அவங்க வீட்டுக்காரர் பண்ணிடலன்னா அதே கதை. அவங்க வீட்டுக்காரர் பண்ணினா அந்த அம்மாவும் பார்த்துக்காரு, வீட்டுக்கு போட்டு பாரு, அது பார்த்து என்ன உங்க வீட்டுக்காரர் பண்ணிடல கறங்குது, என்ன கரை மஞ்சக்காரமா தருது. அல்லையா? எப்படி வச்சு இந்த கலரு? ஏய் உஷாரு, அப்புறம் பாரு, உடனே சொல்ல மாட்டாங்க, அப்புறம் பாரு பாரு குடிச்சாங்க புதுசு பஞ்சாயத்து. அல்லையா? மூட்டிட்டு போயிடுவாங்க. அட என் வீட்டுக்கார தப்பாவே இருக்கிட்டியா? நான் ஜாப் பண்றேன், என் கசர் என் வீட்டுக்காரன். ஏய் பட்டாட்டி அவன் பேசிடுச்சு, அவன் பொம்பளை பேசக்கூடாதா? எல்லாத்தையும் கத்து கொடுத்துருவோம். ஐயோ உஷாரு அப்படி அனுப்பி வச்சிரு. இது ஒருவாரு என்னடி அவங்க பேசுவீங்க? இல்ல வருஷத்துக்கு பேசிருக்கிற இங்க அங்க அது அவங்க சொல்லிட்டு போயிடுவாரு. அல்லையா? ஒன்று போடாது, ஒரு ஆண்டு போயிடும், மறுபடியும் சொல்லாது. இங்க குடும்பத்துல கணவன் இப்ப பிரச்சனைகள் இருக்கும். உன் கணவனை நீ அன்பு செலுத்தும் போது, நீ உன் மனைவி மேல் அன்பு செலுத்தும் போது, யார் என்ன சொன்னாலும் ஆண்டவனுடைய நாமத்தின் அந்த அன்பின் மித்தம் மன்னித்து காரியங்கள் வரும்போது இப்படி அப்படின்னு குற்றத்தை எடுத்து டைரக்டா சொல்லாதபடிக்கு சில விதமான ஞானமாய் பேசி அன்பு செலுத்தி அரவணைத்துக் கொள்ளும் அதிகாரத்தை செலுத்தி யாரும் பண்ண மாட்டாங்க. அல்லையா? புருஷன் மேல அதிகாரம் செலுத்துவதோ மனைவி மேல அதிகாரம் செலுத்துவதோ எந்த விதத்திலையும் நம்பிக்கை இருக்காது. அன்பு எல்லாத்தையும் அதிகாரத்துல சாதிக்காதத அன்புனாலே சார். ஜபம் எல்லாரையும் குறைய ஆண்டு உங்ககிட்ட குறைய கேட்டுக்கிட்டு நீ வீட்டுக்கு போறியோ இல்லையோ, நீ பாவம் நடத்தல எல்லாம் வந்து நிறத்தலையோ இல்லை எங்க கொலாபுரத்துலையோ தண்ணி பிடிக்கிறதுலையோ இல்லை பஸ் ஸ்டாண்ட்லயோ உங்க குறைய யாருன்னா சொல்லியிருப்ப. நீ பஸ்ஸுக்கு காத்து இருந்திருப்ப, பஸ் வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடும், நீ பஸ் ஏறி வீட்டுக்கு வருவ. அல்லையா? நீ சொன்ன பத்தியா அவங்க அதுக்குள்ள எந்த ஸ்கூட்டர்ல வந்துட்டுப்பாங்க வீட்டுக்கு. சொல்லுது உன் புருஷன் சொல்றான், இப்படி அவங்க மெய்யா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போயிட்டு. அல்லையா? அவங்க மட்டும் சொல்றதில்ல, எல்லாரும் சொல்லி விட்டுருவாங்க. தயவு செய்து நீங்க இல்ல, உங்களுக்கு சேர்ந்தவங்களுக்கு அப்படி சொல்லாதுன்னு சொல்லுவீங்க. அல்லையா? ஏன்னா ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் ஒரு சபை நல்லா இருக்கும், ஒரு சபை நன்றாக இருந்தால் தேவனுடைய சரீரம் நன்றாக இருக்கும். அல்லையா? ஆகவே அவருடைய வார்த்தையிலே அவரிலும் அவர் வார்த்தை நம்மளிலும் நிலைத்திருக்கும் போது அன்பு நிலைத்திருக்கும். அந்த அன்பிலே நிலைத்திருங்கள் என்று
வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. உனக்குள் தேவ ஆவி வார்த்தை இருக்குமானால் நீ அன்பாகவே இருக்கணும். அன்பு இருக்குதுங்க, யார்கிட்ட அன்பு இருக்குதுங்க, நான் அன்பு இருக்குதுங்க, அன்பு இருக்குதுங்க, அன்பு இருக்குதுங்க. எல்லாருக்கும் அன்பு இருக்கிறது, எல்லாருக்கும் தேவாவி இருக்கிறது, எல்லா மனுஷர்களுக்கும் தேவாவி இருக்கிறது. தேவாவி எல்லா யாரிடத்துல எல்லாம் இருக்கிறதோ அவங்களுக்குள்ள எல்லாம் அன்பு இருக்கிறது, இருக்குது. அது கிரி செய்தா உனக்குள்ளே வச்சுக்கிறது என்ன பிரயோஜனம்? உனக்குள்ளே இருக்கிறதுனால அந்த அன்பை உனக்குள்ளே வச்சிருக்கிறது என்ன பிரயோஜனம்? அந்த அன்பை யார்கிட்ட எப்படி காட்டுறது தெரியலையே. அன்பா இருக்கிற மாதிரி வீட்டுக்கு வந்து எல்லாம் எரி புரியுது. இல்லையா? முதல்ல என் மகன் ரொம்ப அன்பான பாடு சொல்லணும். என் புத்தம் ரொம்ப அன்பானவரு கொண்டாடி சொல்லணும். எங்க அப்பா ரொம்ப அன்பானவரு பிள்ளைகள் சொல்லணும். என் பிள்ளைகள் ரொம்ப அன்பானவரு தகப்பன் தாய் சொல்லணும். இந்த கிராமத்துல பலனவர் என் தெருவில் ரொம்ப அன்பானவருப்பா அப்படின்னு தெருவுக்கார் சொல்லணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த சாட்சி உனக்குள் வருகிற வரை உனக்குள் ஏதோ தடங்கள் இருக்கிறது. மாற்றிக்கொள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆஸ்பத்திரி வந்து ஜெபம் பண்ணுங்க.